பதுங்கு குழிகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர் நடக்கிற நாடுகள்ல எதிரி ராணுவம் குண்டு வீசும் போது தரைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிற பதுங்கு குழிகளுக்குள்ள மக்கள் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. எல்லா மக்களும் ஒளிஞ்சுக்கிற மாதிரி பொதுவான பதுங்கு குழிகளும் உண்டு. ஒவ்வொரு வீடுகள்லையும் தரைக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கிறதும் உண்டு. குண்டு வெடிப்பின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிற விதத்துல உறுதியா இருக்கும். எதிரி நாட்டு விமானங்கள் மிசைல்ஸ் வர தொடங்குறது அறிஞ்சதும் சைரன் ஒலி எழுப்பப்படும். உடனே மக்கள் பதுங்கு குழிகளுக்குள்ள போய் பாதுகாப்பா இருப்பாங்க. தாய்க்கோழி வானத்துல கழுகு வட்டம் அடிக்கிறத பார்த்ததும் வித்தியாசமா சத்தம் எழுப்பி குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ள மூடி பாதுகாக்கிற மாதிரி இது இருக்குதுல்ல. எதிரி ராணுவம் போல கழுகு போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சுற்றி வந்து நம்மை விழுங்க பார்க்கிற எதிரி சாத்தான். அவனிடமிருந்து நம்மை காக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறத சங்கீதம் 91 அழகா சொல்லுது. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அவருடைய சிறகுகள், அவருடைய செட்டைகள், இப்படி கர்த்தருடைய பாதுகாப்பாகிய மறைவிடத்துல நாம இருந்தா பொல்லாத மனிதர்கள், நோய்கள், பயங்கரங்கள், இன்னும் எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிக்கப்படுவோம். சங்கீதம் 91 தினமும் காலையில வாசிங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க.